வணக்கம்டா மாப்பிள்ள. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஆனிவர்சரியோட அப்டேட் விட்ருக்காங்க கைஸ். சரி என்ன தான் பண்ணியிருக்கானுங்கன்னு உள்ளே வந்து பார்த்தா சரியான லேகு. அப்டேட் பண்ண உடனே சரியான லேக். உள்ளே வந்தோடனே எமௌண்ட்டு போட்டால் லேக் ஆகுது, ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண லேக் ஆகுது, க்ளோவால் எல்லாமே லேட்டாக ஒழுகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பக்கு, ஏகப்பட்ட பக்கு இருக்குது. நம்ம வந்து அந்த ஒவ்வொரு பக்கையும் பார்த்துருவோம். அடுத்து இந்த ஆனிவர்சரியோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ லாபிலாம் விட்ருக்கானுங்க, பார்ட்டி லாபி எப்படி விட்ருக்கானுங்க, அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிடுவோம். இங்கே மேலே 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த ஐக்கான் தொட்டிங்கன்னா பார்ட்டி லாபிக்குள்ளே வந்துடுது. இல்லை வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லாபி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கலாம். ஸ்டோரு, ஈவெண்ட்டு இந்த மாதிரி ஸ்பின் பண்ணுறது எல்லாமே இருக்குது. அப்படியே நார்மல் லாபி மாதிரி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற ஐடியா இருந்துச்சு. சரி அங்கே டான்ஸ் நிறைய பேர் ஆடிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 டான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு 8 டான்ஸ் கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிளேயர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே இருந்துக்கலாம் போல். அதாவது இப்போ ஒரு பார்ட்டி லாபிக்கு இவ்வளோ லிமிட் அப்படின்னு இருக்குது. அதில் வேர்ல்டு பிளேயர்ஸும் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இருக்குன்னா இருந்துக்கலாம் அந்த மாதிரி. இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது ஐடியா. ஆனால் அந்த டான்ஸ்லாம் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். இவன் ஐடியை தொட்டோம் அப்படின்னா அவன் ஐடியும் காமிக்கும். அதுக்கப்புறம் ஃபாலோன்னு ஒன்று காமிக்க பாருங்க. அதை தொட்டோம்னா அவன் ஆடுறான் பார்த்தீங்கன்னா, அதை மாதிரி நம்மளும் ஆட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஆடுற மாதிரி. இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது. பட் அந்த டான்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கலாம். அது ஓரளவு ஓகேவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் ஈவெண்ட்டுக்குள்ளே வரணும். இதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டு. இதில் இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நிறையா புதுசாக ஒன்று விட்ருக்கானுங்க. நம்ம இப்போ இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நார்மல் சைஸ் இருக்கோம்னா நம்ம மண்டையை பெருசாக்கிக்கலாம். அடுத்து கால் பெருசாக்குறது, கை பெருசாக்குறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. உடம்பு பெருசாக்கிக்கலாம். அடுத்து குட்டி வண்டி தான் இருக்காங்க. அந்த குட்டி வண்டி அந்த ஸ்பெஷல் டேபிளில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த சோஷியல் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதில் ஃப்ரீ ரிவார்டாக பார்த்தீங்கன்னா அந்த பேராஃபால் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பவரும் சரியில்லை, ஸ்கின்னு பார்க்கவும் நல்லா இல்லை. அந்த கலரே ஒரு மாதிரி இருக்குது. சரி ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு பார்த்தா ட்ரெஸ்ஸில் அந்த மண்டை மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. மீதிலாம் கொஞ்சம் வடியாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. யாருக்காவது இந்த ஈவெண்ட்டு, அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு, இந்த பேராஃபால் ஸ்கின்னு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி வேஸ்ட்டு ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் யாருக்கு என்ன பிடிக்குது அப்படின்ட்டு. சரி இப்போ நம்ம டான்ஸு அந்த ஈவெண்ட்டையும் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு ஒரு ஃபைட்டு ஓடுற ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க இந்த ஒருத்தன் பெருசாக நான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வச்சு இந்த பெருசாக வரான் பாருங்கள். அவனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேரி அப்படின்னு காமிக்கும். அவனை அப்படியே மண்டையை தூக்கி வச்சுட்டு இந்த இடத்துல வந்தோம்னு வச்சுக்கோங்க, இங்கே குத்துற மாதிரி இருக்கும். அது குத்துனோம்னா இந்த மாதிரி பறப்பான். இது இப்போ அந்த 2 பேர் பாட்டு தான், அவங்க சும்மா நிற்க வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மையிலே நம்ம நிற்கிற மாதிரி இன்னொரு பிளேயர் எதிர்த்தாப்புல 2 இருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி சுற்றி விளாண்டுக்கலாம். இது ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு. புது ஐடியாவாக வர மாதிரி இருந்துச்சு. அந்த செலிப்ரேஷன் ஈவெண்ட் ஸ்பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கையை பெருசாக்குறத கிடச்சிச்சு. அதை போட்டோன்னே பாருங்களேன் கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், வடியாக இருக்குது பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாபியில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா சேர் போட்டிருப்பாங்க. அந்த சேரில் இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். டீம்மேட்ஸ் 4 பேர் உட்கார்ற மாதிரி. இந்த ஏரியா விட்டு கடைசி வந்தீங்கன்னா லான்ச் பேர்லாம் வச்சுருக்கானுங்க, அதை வச்சு அங்கிட்ட போய்க்கலாம். அடுத்து இந்த இதோட மெயினே பார்த்தீங்கன்னா இந்த 1v1 தான் இந்த மாதிரி இருக்குது. இதில் 2 மேட்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஏரியாவில் நின்னீங்க அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு இந்த இப்போ எனக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்க. அவங்க முடிச்சதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் நான் விளாடுவேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இந்த மேப்பில் ஒன்று மட்டும் தான் நல்லா இருக்குது, மித்த எல்லாமே பி மாதிரி தான் இருக்குது. சரி இதோட கேம் பிளே எப்போ இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம. கேம் பிளே பார்த்துருப்பீங்க. ராய்ஸ்டாருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கேம் பிளே கொடுத்துருப்போம். சரியான எனிமையை போட்டு அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கோபா கேட்டோட அந்த எமௌண்ட் விட்ருக்காங்க. இந்த எமௌண்ட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இல்லை கமெண்டில் சொல்லுங்கள். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, எனக்கு இந்த எமௌண்ட் பிடிச்சிருக்கு. ஸ்கோபா கேட். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கை பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க் விளாண்டுட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்கேனா, அப்போ கையில் பெராங்கு இருக்குது. அந்த பெராங்கை நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நின்றுவோம் தானே எப்போவுமே. ஆனால் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது அமுக்குன்னா அவன் அப்படியே வெட்டிக்கிட்டே இருக்கான், வெட்டிக்கிட்டே போகிறான். இது என்னடா நியாயம்? இது புதுசாக ஓகே ஐஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சோடா புட்டி சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ரீசெண்டாக தான் சேனலில் ஆரம்பிச்சிருக்கேன். அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது.
சரி ஓகே கைஸ், பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் வரும். ஸ்டே டியூன். பாய்.